அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூல் அமெரிக்க பேராசிரியர், ஆராய்ச்சியாளர், எழுத்தாளரான பிரெனே ப்ரவுன் அப்படிங்கிறவங்க எழுதின தி கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நூல். இந்த நூல் 2010 வெளியாச்சு. இந்த நூலை நான் முறையாக 2023 படித்தேன். ஒளி நூலாக கேட்டேன். ஒளி நூலாக கேட்கும்போது அழுக வந்துடுச்சு. அப்படி உணர்ச்சி வசப்பட வச்ச நூல். அழுக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சோகமான நூல், நம்மளை புண்படுத்துகிற நூல், காயப்படுத்துகிற நூல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா கடைசியாக இந்த நூலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அதனால ஒரு அழுகை வந்துச்சு. இந்த நூல் என் வாழ்க்கையை ரொம்பவே மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் இந்த நூலை 6 மாதம் கழித்து படித்தேன். கிண்டலில் படித்தேன். மறுபடியும் இந்த ஆண்டு படித்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நூலை நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க 90s கிட்ஸ், சில சமயங்களில் 2K கிட்ஸ், 80s கிட்ஸ் கூட ஒரு விஷயத்தை உணர்ந்திருப்பாங்க. என்னென்னா, அவங்களோட பெற்றோர்கள்லாம் என்ன தலைமுறை சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க தான் ஒரு ஏழ்மையிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதை விட பெரிய வாய்ப்பு தன்னோட குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரட்டுன்னு வரட்டிருப்பாங்க. மிரட்டிருப்பாங்க. இப்படி ஜெயிச்சிரு, எப்படியாவது வாழ்ந்துரு, எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு போயிடு, ஒரு அரசு கல்லூரியில் இடம் வாங்கிடு, நல்ல கட் ஆஃப் வாங்கிடு, டாக்டர் ஆகிடு, இன்ஜினியர் ஆகிடு அப்படின்னு சொல்லி விரட்டுன அந்த பெற்றோர்கள் தான் நம்மளோட பெற்றோர்கள் எல்லாருமே. அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நம்மளாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு அதுவும் காரணம் தான். ஆனால் அது நம்மளையெல்லாம் வேறொரு விதத்தில் பாதிச்சிருக்கும். அது என்ன பாதிப்பு அப்படிங்கிறது கூட நமக்கு சில சமயத்தில் புரியாது. நம்ம அந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோங்கிறது கூட நமக்கு புரியாது. அது ஒரு விதமான வெற்றிடம், ஒரு எப்போவுமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் இதை சரியாக செய்யலைன்னா நான் செய்யவே மாட்டேன், நான் எழுதணும், உலக பேர் இலக்கியம் தான் எழுதுவேன், இல்லைன்னா எழுதவே மாட்டேன், நான் ஓடுனா எடுத்தது மேரத்தான் தான் ஓடுவேன், சும்மா 5 கிலோமீட்டர்லாம் ஓட மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ஷனிசம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். செய்கிறத ரொம்ப திரும்ப செய்யணுங்கிறது வேறு, ஆனால் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, அந்த அவமான உணர்வும் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை தப்பாக செஞ்சுட்டா கூட ஐயோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம குடும்பமானமே போயிடுமே, இந்த மாதிரியான ஒரு உணர்வு. இதெல்லாம் நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மனசுக்குள்ளே இந்த மாதிரியான கற்பிதங்கள்லாம் வச்சுட்ருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம பெற்றோர்கள் நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்களை விதைச்சிருக்காங்க. நம்ம பெற்றோர்கள் மட்டும் சொல்ல முடியாது, அவங்களோட பெற்றோர்கள் அவங்களுக்கு அதை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பான ஒரு பெற்றோர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த நூலை படித்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த நூல் பிடிக்கும். இல்லை, உங்களுக்கு கண்டிப்பான பெற்றோர் இல்லை அப்படின்னாலும் உங்கள் பள்ளி, கல்லூரி அந்த மாதிரி பயங்கர கண்டிப்பான ஒன்றா இருந்துச்சு, அது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிச்சிருக்கு அப்படின்னாலும் இந்த நூலை நீங்கள் படித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வயசாகிடுச்சு, இப்போ 50-60 வயதுகளில் இருக்கீங்கன்னாலுமே கூட உங்களோட இணையரோ இல்லை உங்களோட குழந்தைகளோ உங்களை தொடர்ந்து நீ ஒன்றுக்கு ஆக மாட்டேன், நீ இன்னும் என்ன பெருசாக சாதிச்சிட்ட, ஒன்றும் பண்ணல, நீ சும்மா தானே இருக்க, அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு எது ஒன்றும் புதுசாக பண்ணுறதுக்கே ஒரு தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னாலும் இந்த நூலை படிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சமூகத்தில் 90% பேர் இதில் ஏதாவது ஒரு வரையறைக்குள்ளே வந்திருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த பயம் இருக்குது, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பயம், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்ற அந்த பயம் அது இருக்குது இல்லையா. அதனால் நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நூல் நான் இந்த நூலை சொல்லுவேன். இந்த நூல் ரொம்ப ரொம்ப குட்டியான நூல் தான். ஒளி நூலாக கேட்டிங்கன்னா கூட 3-3.5 மணி நேரத்தில் கேட்டு முடிச்சிடலாம். ஒரு தமிழ் படம் பார்க்குற நேரம் தான். படித்து முடிச்சா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு நூல். ஒளி நூலும் ரொம்ப அழகாக அவங்க பேசி வடிவமைச்சிருக்காங்க. படிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூலை படித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பம் வரணும், வாழ்க்கை எந்நேரமும் ஒரு நிறைவானதாக, ஒரு நிறைஞ்ச வாழ்க்கை, ஒரு இன்பமான வாழ்க்கையாக இருக்கணும். அது உள்ளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம் நிறைஞ்சிருக்கணும், அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர்த்தை நம்ம பார்த்துருப்போம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சிருப்போம். அது நமக்கு கைகூடி வராது இல்லையா. அது எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூல் சொல்லித்தரதுனால இந்த மாதிரியான ஆசைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த நூலை பரிந்துரைச்சு படித்தவங்க எல்லாரும் இந்த நூலை ரொம்ப ரசித்து தான் படித்தாங்க. இந்த நூலை அவங்களுக்கு ரொம்ப பயன் தந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் நீங்களும் இந்த நூலை ஒரு முறையாவது வாங்கி படித்து பாருங்கள். நான் வாழ்க்கையில் நினச்சதே இல்லை, என்னோட 30களில் நான் இப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன். மகிழ்ச்சியானா வெளியிருந்து பிரச்சனைகள் வரல, இல்லை வெளியிருந்து மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல, அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே எப்பவுமே
இப்படி இருக்கிற அந்த உணர்வு எனக்கு இருக்கும்னு நான் நினச்சதே கிடையாது. அதை கடைசியில் 30களில் தான் எட்டுமே நான் நினச்சது கிடையாது. அதை எட்டுறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இருந்தது இந்த நூல் தான். உங்களுக்கும் அந்த மாதிரி மனசுக்குள்ளே அப்படி இருக்குன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நூலை படித்து பாருங்கள். இந்த நூல் ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஆங்கிலம் வாசிக்க தெரியும், இல்லை வாசிக்கிறது கடினமாக இருக்குன்னா கூட நீங்கள் இந்த நூலை முயற்சி பண்ணி பார்க்கலாம், படிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு மொழி நடையில் தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, இந்த நூல் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படிங்க. இந்த காணொலியோடு நிறுத்திடாதீங்க, தயவு செஞ்சு கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படிங்க. இந்த நூலில் அவங்க சொல்கிற முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிற, இடையூறாக இருக்கிற முக்கியமான விஷயம் அவமான உணர்வு அப்படிங்கிறது தான். பல நேரங்கள் அந்த ஷேம், அந்த உணர்வு தான் நம்மளை துன்பத்துக்கே ஆளாக்குது. வெளியிருந்து பிரச்சனைகள் வரும்போது துன்பப்படுறது வேற, துயரப்படுறது வேற. ஆனால் வெளியிருந்து பிரச்சனைகளே வராத போதும் உள்ளுக்குள்ளேருந்து நம்ம அந்த துன்பத்தை உருவாக்குறதுக்கான முக்கிய காரணி, மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறது இந்த அவமான உணர்வு தான். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து நம்மளை மகிழ்ச்சியோட பாதையிலேருந்து விலக்கி மகிழ்ச்சியை எட்ட விடாமையே வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. அந்த அவமான உணர்வை நாம் எப்படியெல்லாம் கடக்கணும், அதை கடந்தால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நூலில் விரித்து சொல்லியிருக்காங்க அவங்க. இந்த பர்ஃபெக்ஷனிசம், எல்லாத்தையும் சரியாக பண்ணுனா சரியாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதே கூட இந்த அவமான உணர்வோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிறாங்க. நான் இதை சரியாக பண்ணலன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, எல்லாரும் பார்க்குற இடத்துல நான் அதை ரொம்ப சரியாக பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஓவியத்தை போய் நான் எல்லாத்தையும் காட்ட முடியுமா, இந்த மாதிரி ஒரு 50 வயசில் போய் இந்த ஓவியத்தை வரைஞ்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரியான பர்ஃபெக்ஷனிசம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையில் அந்த அடிநாதமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவமான உணர்வு தான். எங்கெல்லாம் நம்மளோட செயல்களை அந்த அவமான உணர்வு அப்படிங்கிறது வழி நடத்துதோ அங்கெல்லாம் நாம் ஒரு இன்பத்தை எட்டவே மாட்டோம். மற்றவங்க நினைப்பாங்க மற்றவங்க முன்னாடி அவமானமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அது கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பை போட்டு செய்கிறோம் அப்படின்னாலும் அது செஞ்சு முடிக்கும்போது நமக்கு எந்த வித மகிழ்ச்சியும் இருக்காது, ஒரு நிறைவும் இருக்காது, நம்ம அது பின்னாடியே தான் போயிட்டுருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறதுலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத வச்சு முடிவு பண்ணுறது தான் இந்த பர்ஃபெக்ஷனிசம். இப்படி இருந்தால் தான் மற்றவங்க என்ன நல்லா நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த பர்ஃபெக்ஷனிசம் இல்லையா. ஆனால் நம்ம எவ்வளவு சரியாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மற்றவங்க நம்மளை பர்ஃபெக்ட்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்க நம்மளை பற்றி நல்ல விதமாகவே நினச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம கட்டுப்படுத்தவும் முடியாதுங்கும் போது அதன் பின்னாடி அவங்க போகவே கூடாதுன்றாங்க. அதுக்காக வேண்டி ஒரு விஷயத்த நல்லா செய்யணும், சரியாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது, அது பர்ஃபெக்ஷனிசம் கிடையாது. இந்த விஷயத்த நான் சரியாக செய்யணும், எனக்கு அந்த விஷயம் ரொம்ப முக்கியம், அதனால நான் சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது வேற. இந்த விஷயத்த சரியாக செய்யலைன்னா இதனால் ஏதாவது ஒரு சிக்கல் வரும். உதாரணத்துக்கு நம்ம சேஃப்டி, பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை சரியாக செய்யாமல் விட்டால் நம்ம வீட்டில் யாருக்காவது அடிபட்டுரும், குழந்தைங்களுக்கு அடிபட்டுரும் அப்படிங்கும்போது அதெல்லாம் சரியாக செய்கிறதுங்கிறது வேறு, அது பர்ஃபெக்ஷனிசம் கிடையாது. ஆனால் அப்படி வேறு எந்த காரணிகளுமே இல்லாமல் அந்த அவமானம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அந்த அவமானம் தான் அடியில் இருக்குது அப்படின்னா அது பர்ஃபெக்ஷனிசம். அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிறது வேற. இந்த விஷயத்தை நான் உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போலாம் அதை நினைக்கிறது, நான் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒன்று இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் வேறு ஏதாவது இருக்கா, என் வாழ்க்கையை நான் முன்னேற்றணுங்கிறதுக்காக நினைக்கிறேன், இல்லை எனக்கு அது மகிழ்ச்சி தரும்னு நினைக்கிறேன், இல்லை வெறும் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறேனா, அவமானத்துக்காக தான் செய்கிறேனா அப்படின்றத திரும்ப திரும்ப கேள்விக்குள்ளாக்கும் போது நிறைய விஷயங்கள் செய்கிறது நிறுத்தியாச்சு, நிறைய விஷயங்கள் புதுசாக செய்ய ஆரம்பிச்சாச்சு. அது மகிழ்ச்சி தரதா இருக்குது. அதுதான் அவங்களும் இந்த நூலில் சொல்கிறாங்க, உதாரணங்களோட அவங்க விளக்கம் தந்திருக்காங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை பற்றி நினைக்கவே கூடாது, மற்றவங்களை மதிக்கவே கூடாது, எவன் எப்படி போனால் என்ன, அப்படியே நம்ம பாட்டுக்கு வாழணும் அப்படிங்கிற கருத்துலேருந்து அவங்க சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் யாரையும் மதிக்க மாட்டேன், நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன், நான் நானாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதே கூட ஒரு விதமான அந்த ஒரு போலி முகமூடியை அவங்க அணிஞ்சிக்கிட்டு மற்றவங்க அவங்கள அந்த மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து தான் அதை பண்ணுவாங்க. அது அவங்க இந்த நூலில் வலியுறுத்தலை. அந்த மாதிரி வாழ்ந்தாலும் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது இல்லையா, அது அவங்க இந்த நூலில் சொல்லலை. அவங்க தெளிவாக வித்தியாசப்படுத்தி தான் சொல்கிறாங்க.
அடுத்தவங்களை வெறுக்கணும், அடுத்தவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து அவங்க அதை சொல்லலாம். சில விஷயங்கள் நம்மளால் இவ்வளோ தான் செய்ய முடியும், செஞ்சால் போதும், அந்த இடத்துலேருந்து தான் அவங்க அதை சொல்கிறாங்க. இந்த பர்ஃபெக்ஷன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம இழக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, நம்ம புதுசாக எதையுமே கற்றுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது உண்மை தான். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எடுத்ததும் ஒரு அழகான ஓவியத்தை தான் வரையணும், நீங்கள் எடுத்ததும் மோனலிசா தான் வரையணும்னா அது முடியாது. அது வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல முறை தப்பு தப்பாக வரைஞ்சிருக்கணும், அதை அந்த தோல்வியை பார்த்துருக்கணும், அது நல்லா இல்லைன்னு 4 பேர் சொல்கிறத நம்ம சகிச்சுக்கணும். இதெல்லாம் கடந்து வந்தால் தானே அந்த இடத்த எட்ட முடியும். சைக்கிள் ஓட்டி போனோம்னா 4 தடவை விழுந்து தானே ஆகணும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்த பர்ஃபெக்ஷனிசம் போக போக புதுசாக ஒன்று முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு வந்து இது நம்ம தோத்துட்டா என்ன பண்ணுறது, சரியாக செய்யலைன்னா என்ன பண்ணுறது, நமக்கு இருக்கிற அந்த நம்மளை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க, அந்த ஒரு பிம்பம் என்ன ஆகும் அப்படின்லாம் நினச்சே நம்ம புதுசாக ஒன்றை செய்ய மாட்டோம் இல்லையா? அப்படி செய்யாமல் விட்டால் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்றுக்காமல் போயிடுவோம். நிறைய பேர்த்துக்கு அது ஒரு அதனாலேயே புது விஷயங்களை கற்றுக்காமல் போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனை இழந்துருவோம். இது முக்கியமான பிரச்சனையாக அவங்க சொல்கிறாங்க பர்ஃபெக்ஷனிசம் பற்றி. அவங்க கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன், அதாவது இந்த இம்பர்ஃபெக்டாக இருக்கிறது, எல்லா நேரத்துலையும் அந்த சரியாகவே இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறது, அப்படி இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வரங்கள் அப்படின்னு 3 விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரேஜ், கம்பேஷன், கனெக்ஷன். கரேஜ், தைரியம் அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னதுதான், தூக்குறதுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, நம்ம இதை தப்பாக பண்ணலாம்னு பரவாயில்ல, மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல. சில சமயங்கள் நம்ம புதுசாக ஒன்று முயற்சி பண்ணுறோம், புதுசாக போய் ஒரு இடத்துல நடனம் ஆடுறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க பார்க்கும்போது என்ன இந்த வயசில் ஆட தெரியாமல் தான் ஆடுறாங்க அப்படின்னு நினச்சா ஒரு வித அவமான உணர்வு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கூனி குறுக தான் வைக்கும். பரவாயில்ல, நான் போய் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம போகிறோம் இல்லையா? அந்த தைரியத்தை, அந்த மாதிரியான ஒரு மன வலிமையை நம்ம இம்பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் நம்ம அடைய முடியும் அப்படின்றாங்க. இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் அவங்க அதுக்கு சொல்கிறாங்க. அடுத்தவங்க சொல்கிறது கம்பேஷன், அதாவது அடுத்தவங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் ஏற்றுக்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு அப்போ தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை எந்த மாதிரி ஒரு தராசில் எடை போடுறீங்களோ அடுத்தவங்களையும் அதே தராசில் தான் எடை போடுவீங்க. அடுத்தவங்க எந்த தராசில் எடை போடுறீங்களோ உங்களையும் நீங்கள் அதே தராசில் தான் எடை போடுவீங்க. உங்களை நீங்கள் தொடர்ந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அது சரி, அப்படி இல்லைனா தப்பு, இப்படி வரைஞ்சாதான் அது அழகான ஓவியம், இப்படி எழுதுனா தான் அது அழகான எழுத்து அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு என்ன சொல்கிறது, திட்டி அந்த செல்ஃப் கிரிட்டிக் அப்படிம்பாங்க இல்லையா, உங்களை நீங்களே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களையும் அப்படி தான் குறை சொல்வீங்க. அப்போ எப்படி மற்றவங்களுக்கு உள்ள கஷ்டம் உங்களுக்கு புரியும். மற்றவங்களை அப்படி தான் குறை சொல்கிறீங்கன்னா உங்களையும் அதே மாதிரி தான் நடத்துவீங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் கொஞ்சம் கரிசனை உள்ளவங்களாக இருக்க மாட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இம்பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். இம்பர்ஃபெக்ஷனை ஏற்றுக்கிட்டால் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா, நீங்கள் அடுத்தவங்க உங்களுக்கு உதவுறத ஒரு அவமானமாக பார்க்குறீங்க, அடுத்தவங்ககிட்ட உதவியே வாங்கக்கூடாது, நானே எல்லாம் செஞ்சுக்குவேன், தனியாகவே எல்லாத்தையும் செஞ்சுக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி உங்ககிட்ட உதவி கேட்குறவங்கள நீங்கள் அவங்களுக்கு உதவுற அந்த தருணங்களை நீங்கள் அவமானமாக தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி உதவி கேட்குறவங்கள நீங்கள் ரொம்ப தாழ்வாக தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் சொன்னால் அப்படிலாம் இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை அதுதான். அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத அதை பெருசாக நினைக்கிறீங்க, அதில் இன்பம் காண்றீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்குறதுக்கும் தயங்கக்கூடாது. இம்பர்ஃபெக்ஷனோட வரங்களாக அவங்க சொல்கிற 3வது விஷயம் கனெக்ஷன், அதாவது மற்ற மனிதர்களோட உண்டான அந்த உறவு, அது இம்பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் மேம்படும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அடிப்படையில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள், அதாவது என்னால் முடியல, எனக்கு தெரியல, எனக்கு இது கஷ்டம், அந்த மாதிரி தன்னோட இயலாமையை அடுத்தவங்க கிட்ட காட்டுற அந்த வல்னரபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக போய் ஊரில் எல்லாத்துக்கிட்டும் எனக்கு முடியல, எனக்கு பிடிக்கல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவங்களுக்கும் நமக்குமான உறவுங்கிறது பலப்படும். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஃபிட்டிங் இன், அதாவது எல்லாத்துக்கூட சேர்ந்து கும்பலாக இருப்போமே ஒழிய அந்த ஆத்மார்த்தமான உறவுங்கிறது யாருக்கிட்டையுமே நமக்கு வராது. யாரையும் நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம், அவங்களுக்கு ஒரு தோள் கொடுக்குறவங்களாம் இருக்க மாட்டோம், அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம். அப்போ கனெக்ஷன், அந்த மனித உறவுகள் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வல்னரபிளாக இருக்கணும். அந்த வல்னரபிலிட்டி, என்னோட எல்லாமே நான் வெளியே காட்டணும், எனக்கு ஒன்று செய்ய தெரியலங்கிறத வெளியே சொல்லணும், சில நேரங்கள் என்னால் முடியலைங்கிறத ஒத்துக்கணும் அப்படின்னாவே அந்த இம்பர்ஃபெக்ஷனிசம்ங்கிறது நமக்கு இருக்கணும்ல. பர்ஃபெக்டாகவே இருக்கிறோன்னு நினச்சா அது பண்ண முடியாதுல்ல.
அப்படி பண்ணினாதான் மனித உறவுகளை நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த நூலில் அவங்க வேறொரு பாடல்லேருந்து அழகான ஒரு வரியை பகிர்ந்துருந்தாங்க. அது என்ன தெரியுங்களா? விரிசல்கள் இருந்தால் தான் அதில் வெளிச்சம் வரும் அப்படின்னு. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, என்னமோ மாதிரி இருந்துச்சு. உண்மைதானே, நம்ம எல்லாமே சரியாக இருக்கணும், ஒன்று கூட பிசுறு இல்லாமல் இருக்கணும்னு நினச்சா வெளிச்சம் எங்கேருந்து வரும், வெளியேருந்து காற்று எங்கேருந்து வரும், வெளியேருந்து இன்பம் எங்கேருந்து வரும், எதுவுமே வராதில்லை வாழ்க்கைக்குள்ளே. அப்போ ஒரு செயற்கையாக தான் இருக்கும் வாழ்க்கை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த நூலில். இது போக நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்க இந்த நூலில் நிறைய குறிப்புகள் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நம்ம நன்றி உணர்வை வளர்த்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் இன்பமயமானதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும், நன்றி உணர்வை வளர்த்துக்கணும், அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த மேஜிக் அப்படிங்கிற நூலை படிங்க. அந்த நூலை பற்றி நான் காணொலி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை இன்பமயமானதாக மாறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்கிற அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கிரியேட்டிவிட்டி. இதை வளர்த்துக்கணும், இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதாவது விளையாட்டுக்கு அதிக நேரம் நாம் செலவு பண்ணணும். விளையாட்டு அப்படின்னா உடனே உட்காந்து வீடியோ கேம் அவங்க விளையாட சொல்ல, தாயம் விளையாட சொல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் விளையாட சொல்ல. சின்ன வயசில் நம்ம வெட்டி ஒட்டுறது, எதையாவது ஒன்று கிராஃப்ட் அப்படிம்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறது, இல்லை உட்காந்து குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க 2 பொம்மையை போட்டு இந்த பொம்மையை அதை வச்சு அந்த ஒரு விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு நம்ம குழந்தைங்களோட சரி, இல்லை நம்ம தனியாகவும் சரி நாம் நேரம் செலவு பண்ணணும். க்ரியேட்டிவிட்டி, புதுசாக ஒன்று செய்கிறதுக்கான நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி. அப்படி சார்ந்து மட்டுமே ஒரு விஷயத்த செய்யாமல் இந்த மாதிரியான பொழுதுபோக்குகள், விளையாட்டுகளை நாம் விளையாடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா எல்லா விலங்கினங்களுமே, பாலூட்டி இனங்களுமே விளையாட்டுக்கு நேரம் செலவு பண்ணும். நீங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் எடுத்துக்கோங்களேன், டால்ஃபின்லாம் அவ்வளோ விளையாடும். குரங்குக்குட்டி, குரங்குங்க எல்லாமே அந்த விளையாட்டுக்கு நேரம் செலவு பண்ணும். மனிதர்கள் வளர வளர விளையாட்டுக்கான நேரம், அந்த மகிழ்ந்து விளையாடக்கூடிய அந்த நேரத்தை குறைச்சிக்கிறாங்க இல்லையா? அதை குறைக்காமல் நம்ம விளையாட்டுக்கு அதுக்கெல்லாம் நேரம் அதிகம் செலவு பண்ணணும் அப்படின்றாங்க. நானே என்ன பண்ணுவேன்னா, ஒன்று வரையணும், சும்மா வரையணும்னு முடிப்பேன். அப்படி சும்மா வரைய முடியாது, நேரம் விரயமாகுது. நம்ம செய்கிற அந்த வரைகிறத ரொம்ப நல்லா வரையணும். இன்னைக்கு இப்போது சுமாராக வரையணுமா, நாளைக்கே சூப்பராக வரையணும், அந்த மாதிரி நினச்சி அதையும் ப்ரொடக்டிவாக செய்யணும். ஒரு எல்லாத்தையுமே அந்த ப்ரொடக்டிவாகவே செய்யணும் அப்படிங்கிற அதுக்கு பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை இன்பமாகவே இருக்காது. அப்போ அந்த விளையாட்டுக்கு அதிக நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் பவுண்ட்ரி செட்டிங். அதாவது எல்லைகளை வரையறுத்து வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் நம்மளை ஏறி மிதிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இன்பமாக இருக்கும். அவங்க தான் கேட்குறாங்க, ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள அவமானப்படுத்த விட்டு திட்ட விட்டுட்டு நம்ம அவங்களோடய இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இன்பமாக இருக்கும். இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கரிசனை உள்ளவங்களா அவங்களோட ஒட்டுறவாக இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு முயற்சி பண்ணி தோற்று தான் போகும். அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட ஒன்று எல்லைகள் வரையறுத்து வச்சுக்கணும், இல்லை அவங்க கிட்டேருந்து விலகி வந்துடணும். அதனால தான் பவுண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இந்த நிறைவான வாழ்க்கை வாழ்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கரிசனம் கொண்ட எல்லாருமே பவுண்ட்ரி பீப்புள் ஆர் த கைண்டஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறாங்க. அதனால் பவுண்ட்ரி செட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இதை பற்றியும் ஒரு நூல் பரிந்துரை வச்சுருக்கேன், பின்னாடி காணொலிகள் போட்டோன்னா அதற்கான இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன். பவுண்டரி செட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இந்த நூலை பற்றி பேசணுன்னா நான் இன்னும் 1 மணி நேரம் கூட பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த நூல் என் வாழ்க்கையை நல்ல விதமாக தாக்கின நூல்களில் முக்கியமான ஒரு நூல். உங்களுக்கும் இந்த நூலை படிக்கும்போது அந்த உணர்வுகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த நூலை படித்து பாருங்கள். அந்த நூலுக்கான இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன். என்னோட அந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் அமேசானில் நூல்களோ வேறு ஏதாவது பொருளோ வாங்கினீங்கன்னா எனக்கு அமேசான் கொஞ்சம் காசு தரும். உங்கள்கிட்ட இருந்து அமேசான் எந்த எச்சு காசும் வாங்காது. அமேசான் விளம்பரத்துக்காக வச்சுருக்கிற அந்த நிதியிலேருந்து எனக்கு கொஞ்சம் காசு தரும். என்னோடய காணொலியோடைக்கும் என்னோடய காணொலிகளுக்கும் நான் இங்கே போடுற காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி இன்னும் காணொலிகள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆதரவுக்கும் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட அந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் பொருள் வாங்கும்போது அந்த இணைப்பை பயன்படுத்தி வாங்குங்க. என்னோட அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களை கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.